ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா ரெட் டாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் காயின் பர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் காயின்ஸ் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் என்னோடய இயர்ஃபோன்ஸ் வச்சுருக்கேன் இதில். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமே பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெட் கலர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ரிங் பண்ண போகிறேங்க. அதாவது என்னோடய விரல் சுற்றி நான் நூல் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய விரல் மேலே 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் நூலை நான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அடியில் போயிட்டு எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ மெதுவாக என்னோடய கையை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. இது வந்து ஒரு ஹைட்டுக்காக தான், ஓகேங்களா. இதை வந்து ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த ரவுண்டுக்குள்ளே 12 டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே விடணும், விட்டு அந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 3 லூப்ஸ் இருக்கா, இதில் 2 வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறேன், அப்புறம் அடுத்த 2. ஓகேவா. இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டோம். இதே மாதிரி நான் 11 டபுள் க்ரோஷெட்டும் இந்த ரவுண்டுக்குள்ளே போடுறேன். போட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன் செகண்ட் ரவுண்டுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரவுண்டு அப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறேங்க. அதாவது ஒவ்வொரு செயின் மேலேயும் 2 டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். ஃபஸ்ட்டாக போட்ட 3 செயின்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டேங்க. அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நான் போடுறேன். மொத்தம் எனக்கு 24 டபுள் க்ரோஷெட் கிடைக்குங்க. நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதாவது ஒரு 3 செயின் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ 3rd ரவுண்ட் போக போகிறோம். அதே மாதிரி 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் செகண்ட் ரவுண்ட் மாதிரியே தானுங்க, இதை அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இந்த 3 செயினை கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு இந்த ரவுண்டில் 48 டபுள் க்ரோஷெட் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயினில் 2 போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதாவது ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெட் முடிச்சிட்டோம். ஸோ நான் இதோட யானை கட் பண்ணிக்கிறேன் ஒரு செயின் போட்டு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒயிட் கலர் யான் வச்சு ஒர்க் பண்ண போகிறேங்க. நான் வந்து ஒயிட் கலரை ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணமோ அதுக்கு பக்கத்து செயினில் போயிட்டு நான் வந்து இந்த ஒயிட் யானை எடுத்துகிட்டு வரேன்.
அந்த ஒயிட் யானை இந்த பக்கம் எடுத்துட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. அதாவது எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயின் மேலே பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே பண்ணணுங்க. நான் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கலரில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதுக்கு பக்கத்து செயினில் ஹூக்கை விட்டு அந்த க்ரீன் கலர் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷெட் மட்டும் போட்டு வரணுங்க. எப்படி ஒயிட் பண்ணோமோ அதே மாதிரி தான் க்ரீனும் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த விதை இருக்கிற மாதிரி பண்ணணும்லங்க, அதுக்கு நான் பிளாக் கலர் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து பிளாக் கலர் நூல் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டில் மட்டும் ஒர்க் பண்ணணுங்க. அதாவது அந்த ரெட்டில் மட்டும் சும்மா ஊசியை கொடுத்து அங்கங்கே குட்டி குட்டியாக நான் வச்சு தைச்சிக்கிறேன். நான் எப்படி தைக்கிறதுங்கிறது காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சென்டரில் அந்த ஊசியை குத்தி எடுக்கிறேன் மேலே. அதுக்கு பக்கத்துலேயே சும்மா குத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு பிளாக் கலரில் கோடு மாதிரி தெரியுதா? இதே மாதிரி இந்த ரெட் ஃபுல்லாகவே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ அதை ரெண்டையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வெளியில் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சேஃப்டி பின் இருந்தால் கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஸ்பேஸே ஓகே தான், அதனால் நான் இவ்வளோ தூரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டே போகணுங்க. அந்த ஓப்பனில் வந்து போட்டுறக்கூடாது. ஓகேவா? நான் வந்து க்ரீன் கலர் யானில் ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க.
இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்து செயினில் என்னோடய ஹூக்கை விடுறேங்க. 2 இதுலேயும் விடணும். இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அப்படியே அந்த இதுலேயும் இருக்கிற செயின்ஸில் விடணும். ஃபஸ்ட்டு செயின்ஸில் விட்டு இப்போ க்ரீன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா இப்போ ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். 2ஐயும் சேர்த்து வச்சு 2 பக்கத்தில் உள்ள செயின்ஸ்லேயும் சேர்த்து ஹூக்கை கொடுக்கணுங்க. கொடுத்து அந்த யானை இந்த பக்கம் எடுக்கணும். இப்போ அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். அதே மாதிரி 2 பக்கமும் சேர்த்து வச்சு நான் சிங்கிள் க்ரோஷெட் போடுறேங்க. ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபைனல் வந்துட்டேன். இப்போ அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கை அப்படியே திருப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு பட்டன் வச்சு தைக்க போகிறேங்க. நான் வந்து சும்மா நார்மலான பட்டன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த பட்டனை இந்த பர்ஸில் வச்சு தைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து தைச்சிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பின்னாடி கரெக்டாக சென்டரில் என்னோடய ஹூக்கை விட்டு அந்த யானை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 10 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த 10 செயின்ஸே போதும் தான். நீங்கள் வந்து எந்த பட்டன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயின்ஸ் போட்டுட்டு அந்த பட்டனை சுற்றி வச்சு பாருங்கள், உங்களுக்கு அது ஓகேவா இருக்கான்னு. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்து செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட வாட்டர்மெலன் பர்ஸ். வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர்மெலன் பர்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆசையாக வச்சு விளையாடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.